தன் குருவை நல்லா இன்டைரக்டா குத்தி காமிக்கிற மாதிரி பேசிட்டு துரியோதனன் இப்போ அப்படியே டோனை மாத்துறான். குருவே, நீங்க மட்டும் இல்ல, நம்ம டீம்ல எப்பேற்பட்ட ஜாம்பவான்கள் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கௌரவர் பக்கத்துல இருக்கிற அந்த பவர்ஃபுல் லிஸ்ட இப்போ வாசிக்கிறான். அதுதான் 8வது ஸ்லோகமா அமைஞ்சிருக்கு. ஸ்லோகத்தையும் அந்த லிஸ்டையும் பாத்துருவோம். பவான் பீஸ்மஸ்ச கர்ணஸ்ச கிருபஸ்ச சமிதீஞ்சயஹ அஸ்வத்தாமா விகர்ணஸ்ச சௌமதத்திஸ்ததைவச. அவன் சொல்றான், பகவான் பீஸ்மஸ்ச கர்ணஸ்ச, அதாவது முதல்ல நீங்க துரோணரை, அப்புறம் நம்ம பீஷ்ம பிதாமகர், அப்புறம் போர் வந்தா எதிரிக்கு சிம்ம சொப்பனமா இருக்கிற கர்ணன், அதுக்கப்புறம் போர்க்களத்துல எப்பவுமே ஜெயிக்கக்கூடிய கிருபாச்சாரியர். இவங்க 4 பேரும் இருக்கும் போதே நாம தான் கெத்து. அது மட்டும் இல்லாம தன் குருவை இன்னும் கொஞ்சம் கூல் பண்றதுக்காக குருவோட பையன் பேரையும் இங்க இழுக்கிறான். குருவே, உங்க பையன் அஸ்வத்தாமன், அப்புறம் விகர்ணன் வந்து துரியோதனின் தம்பிகள்ல ஒருவன், அப்புறம் சோமதத்தனின் மகனான புரீஸ்வரன். இவங்க எல்லாரும் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? சண்டையில இவங்களை யாரும் அசைக்க முடியாது அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே போடுறான். இங்க கவனிச்சிங்களா? இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. துரியோதனன் தன் லிஸ்ட்ல குரு துரோணரை முதல்லையும் அதுக்கப்புறம் பீஷ்மரையும் வைக்கிறான். ஏன்னா அவங்க 2 பேரும் தான் இந்த ஆர்மியோட தூண்கள். ஆனா இங்க ஒரு சின்ன பாலிடிக்ஸ் இருக்கு. பீஷ்மர் கௌரவர்கள் பக்கம் நின்னாலும் அவனுக்கு பாண்டவர்கள் மேல ஒரு தனி பாசம் உண்டு. துரியோதனனுக்கு அது நல்லாவே தெரியும். அதனாலதான் பீஷ்மர் பேரை சொல்லும் போதே கூடவே கர்ணன் பேரையும் சொல்றான். ஏன்னா கர்ணன் ஒருத்தன் தான் பாண்டவர்களை கொல்லுவேன்னு துரியோதனனுக்கு உண்மையாகவே வாக்கு கொடுத்தவன். கர்ணனை பத்தி சொல்லும் போது துரியோதனனோட குரல்ல ஒரு தனி தைரியம் தெரியுது. இவங்க எல்லாரும் நம்ம கூட இருக்கும்போது பாண்டவர்களோட அந்த 7 அசௌகினி படை நம்ம முன்னாடி ஏமாத்துறோம் அப்படிங்கிற ஒரு பில்டப் இங்க நடக்குது. தன் டீம்ல இருக்கிற முக்கியமான ஆட்களை பத்தி சொன்ன துரியோதனன் அடுத்து என்ன சொல்றான் தெரியுமா? இவங்க எனக்காக உயிரையே கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு எமோஷனல் பிட்டையும் போடுறான். அதுல ஒரு பெரிய ஆபத்து ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு அடுத்த ஸ்லோகத்துல பாப்போம்.